ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீடியா வச்சு கரெக்டாக டைட்டில் சீசன் 2ல் எபிசோடு 4 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மைக்கி தலையம் மேலே யாருன்னா ஹைட்டு கம்மி தான் போகல. இங்கே பார்க்கறதுக்கு சின்னதாகிற மாதிரி இருந்தேன். ரொம்ப ஹைட்டாக தெரிஞ்சதா நடக்குது. ஏன் அதுங்களே எடுத்துக்கிறீங்க? நைட் டைமில் கிறுக்கு பிடிச்சிருமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க யாரோ இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படிதான் தெரியுது. ரவுடி கொள்ளக்காரங்க ஒளிஞ்சுக்க பயன்படுத்தி இருப்பாங்க. கைவிடப்பட்ட கோட்டை இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா இவ்வளவு பெரிய கோட்டையா இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஏய், நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு எல்லாரும் ஒரு முறை பாருங்க. என்ன விளையாடுறியா? நான் நினைக்கிறது தானா? ஆஹா, என்னால இந்த லேபிள சரியா படிக்க முடியல. நீ அதை இப்ப குடிக்க முடியாத. ரொம்ப புத்திசாலி நினைச்சு பேசாத. இதை நான் அப்புறமா குடிக்க எடுத்து வச்சேன். நீ நிஜமா தான் பேசுறியா? இந்த மாதிரி நிலைமையில தான் இதை நம்ம ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணணும். என்ன நீங்க கொள்ளக்காரங்க கூட தலைவன் மாதிரி பேசுறீங்க? நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எந்த டைட்டன்ஸும் இந்த நேரத்துல நிச்சயமா வெளியே வராது. இருந்தாலும் எங்கள ஒருத்தர் நாங்க காவல் காக்குறோம். காலையில விடிஞ்சதும் நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். இப்போ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதா? எப்படி ஒருவேளை அந்த செவரு நிஜமாவே உடையாம இருந்திருந்தா அந்த டைட்டன்ஸ்ல எங்க இருந்து வராங்க? அதை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட வேலை. நாளையில இருந்து ஆரம்பிப்போம். அவங்க இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. ஒருவேளை நம்ம நினைச்சதை விட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சுன்னா என்ன பண்றது? எனக்கு அப்படிதான் தோணுச்சு, அதான் சொன்னேன். அவ சொல்றது கரெக்ட் தான். நம்ம அந்த அளவுக்கு அதிக டைட்டன்ஸை பார்க்கவே இல்லை. ஒருவேளை அந்த செவர் உண்மையாவே உடஞ்சிருந்துச்சுன்னா. ஆரம்பத்துல நம்ம ஒரு கூட்டத்தை பார்த்தோம். அப்ப நீயும் தானே என் கூட சேர்ந்து பார்த்த. இவங்க வெப்பன்லாம் பழுது பார்க்க போயிருக்கா. உன்னோட கிராமத்துக்கு என்னாச்சு? மொத்தமா அழிஞ்சிருச்சு. டைட்டன்ஸ் அந்த ஊரையே மொத்தமா துவம்சம் பண்ணிட்டாங்க. சாரி, என்ன மன்னிச்சிடு. ஆனா அங்க யாரையும் சாப்பிடல. அவங்க எல்லாரும் தப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் நிம்மதியா இருக்க ஒரு காரணமாவது கிடைச்சது. எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்ன. அங்க இருந்த வீடுகளும் பொருட்களும் அழிஞ்சிருச்சு. ஆனா கிராமத்துல இருந்த மக்கள் எல்லாம் தப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தப்பிச்சுதானே ஆகணும். இங்க விஷயம் என்னன்னா, எங்களுக்கு எங்கேயும் ரத்தமோ சதையோ கிடைக்கவே இல்லை. ஒரு துளி ரத்தம் கூட கிடைக்கல. அதனாலதான் இப்படி இருக்குமோன்னு யோசிச்சேன். ஆனாலும் ஏதாவது தப்பு நடந்திருக்குமான்ற பயம் என்னை விட்டு போகல. எங்க வீட்டுக்கு டைட்டன் இருந்துச்சு. அது மேல படுத்துக்கிட்டு என்னையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதால அங்க இருந்து நகரவே முடியல. ஆனா ஒரு விஷயம், எதுக்காக எனக்கு இப்படி தோணுதுன்னு தெரியல. ஆனா அதை பார்க்கும்போது எங்க அம்மா தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க. எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு. காணி, இன்னமும் இதேதான் உளறியா? அது உன்னோட கற்பனை. ஆமா, நீ என்ன காமெடியா பண்ற? உங்க அம்மா ஒரு டைட்டனா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? அப்படின்னா நீ மட்டும் எப்படி தம்பி இவ்வளவு குள்ளமா இருக்க? நீ எதுக்கும் வேலைக்கு ஆகாதவன்னு இங்க எல்லாருக்கும் தெரியும். அதான் எந்த அளவுக்கு பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்றதுக்கும் ஒரு எல்லை இருக்கு. வழியில பேசுறேன். போதும், சிரிச்சது போதும். இதெல்லாம் எனக்கு இப்ப தேவைதான். என்னப்பா அது மட்டும் சொல்லி நிறுத்திட்ட? உங்க அம்மா ஒரு டைட்டன்னா உங்க அப்பாவும் ஒரு டைட்டனா தானே இருப்பாரு. பேசிக் பயாலஜிப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்ன நான் சொல்றது எனக்கு புரிஞ்சது. நீ வாயை மூடிக்கிட்டு தூங்க போறியா? இந்த நேரத்துல எப்படி பேச போற? ஆனா அந்த கழுத்து வச்சிருவேன். நீ என்ன பண்ற? என்னையா கேக்குற? நீ இங்க என்ன பண்ற? நைட்ல சுத்துறியா இல்ல என்ன பார்க்க வந்தியா? உனக்கு பொண்ணுங்க மேல இன்ட்ரெஸ்டே இல்லன்னு நினைச்சேன். அப்படியா? ஆனா உன்னை பார்க்கும்போது உனக்கு ஆம்பளைங்க மேல இன்ட்ரெஸ்டே இல்லன்னு இது நினைக்கிறேன். பேச்சே இப்படிதானே. இப்ப என்ன பண்றேன்னு தெரியணும். மூப்ப நாய் மாதிரி சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கேன். வெறும் வயிற்றுல என்னால தூங்கவே முடியாது. இதுக்கு முன்னாடி காணி சொல்லிட்டு இருந்த விஷயம், உன்னோட மனசுல இருந்து இந்த விஷயம்லாம் வெளியே போனாதானே நீ அப்படி பேசுன? இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தனா ரொம்ப நல்லா இருக்கும். அப்பதான் அவன் குடும்பத்தை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படாம இருப்பான்.
இது இன்னும் அவனை நீ காலையில் என்ன தானே பேசிட்டு படுத்து. இருக்க? இது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெரிங் எனக்கு அவ்வளவா பிடிக்காது, இருந்தாலும் பரவாயில்ல. இன்னும் வேற ஏதாச்சும் இருக்கா? அதை நான் கொஞ்சம் பார்க்கலாமா? இந்த எடுத்துக்கோ. ஆமா, இது என்ன கேண்ட் ஃபுட்டா? என்னது இது? இங்க பாரு, என்னது இது? என்னால இதுல ஒரு வார்த்தையை கூட படிக்க முடியல. நிஜமாவே இவ்ளோ ஹேரிங் பழைய இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? இந்த லேபிள் வேற ஏதோ ஒரு மொழியில இருக்கு. மாட்டிக்கிட்டா. எமீர், உன்னால எப்படி? யார் நீ? ஒரு டைட்டன் இருக்கிற இடமா இது? யாருங்க கிட்ட வராதீங்க. இந்த சின்ன பொண்ணை ப்ரொவைட் பண்ணுறா, பழைய மொழி படிக்கிறா. அங்க இருந்து அப்படியே பின்னாடி போயிடுங்க. அப்போ இவ ஏதோ தலகத்து போல. நீங்க அந்த மங்கியை பார்க்கலையா? உங்களை முட்டாள்னு சொல்ல உனக்கு தகுதி இல்ல. நீ அப்பையில இருந்தே இங்கதான் இருக்க. உன் கத்திய ஒரு முறையாச்சும் பயன்படுத்த. நம்ம வேற எங்கேயோ இருக்குங்க நினைக்கிறேன். என்ன சேலஞ்சா? எனக்கு பார்த்தாலும் தெரியும்ல, அவ்வளோ பெரிய ஒரு அழுத்துல உள்ள ஓடிச்சு. கதவை யாரோ உடைச்சிட்டாங்க. டைட்டன்ஸ் கோட்டைக்குள்ள வந்துட்டாங்க. கீழே போய் எல்லாரும் பாதுகாப்பா இருங்க, கவனமா இருங்க. ஒருவேளை உங்களால அவங்களை தடுக்க முடியலன்னா தயவு ஒருவேளை இவளுக்காக வருதோ? சீக்கிரம் போங்க. மிச்சம் இருக்கிறவங்கள உள்ள நுழைய விடாம நாங்க பாத்துக்கிறோம். அவங்க சில பேர் தான் இருக்காங்க. எங்களால இவங்களை தடுக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்மளோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடுவோம். நம்ம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் வெளிப்படுத்த போறோம். சீக்கிரம் எல்லாரும் கிளம்புங்க. ஓகே. நான் போய் அவங்க எவ்வளவு தூரம் உள்ள வந்திருக்காங்கன்னு பாக்குறேன். உள்ள நுழையிற வழியை ஏதாவது வச்சு அடைங்க. எது கிடைச்சாலும் அந்த பொருளை பயன்படுத்துங்க. என்ன பண்ற? ஒரு நிமிஷம் நில்லு, நாங்க வந்துகிட்டு இருக்கோம். ரைடர், நீ என்ன விளையாடுறியா? எப்பவும் எல்லாத்துக்கும் நீ தான் முதல்ல போகணும்னு நினைக்கிற. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. என்ன பண்றது? இது என்னுடைய பழக்கம். இந்த டோர்லாம் அதுக்கு ஒண்ணுமே இல்லையே. மர டோரை உரைக்கிறதுக்கு அது எவ்வளோ நேரம் ஆகுது? அவங்க டவருக்குள்ள வந்துட்டாங்களா? கதவுகள் இன்னும் மூடிதான் இருக்கு. ஆனா இந்த கதவு ரொம்ப தாக்கு பிடிக்காது. போகுது. ஆயுதமும் இல்லை. ஓ, இவ்வளோ சைலண்டாக வந்து குடியிருக்காங்க. சும்மா பைத்தியக்கார தரந்தாலும் பார்ப்பேன் இது. அவ்வளவுதானா? இப்படிதானா நான் சாக போறேன்? அதுக்கு நான் விட மாட்டேன். ஐயா, இல்லைனாலும் திறந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை, கம்முன்னு வந்துருக்கலாம். மூடி வச்சா மட்டும் ஃபுட்டு என்ன பண்ணுறது? இது நடக்க கூடாது. ஏற்கனவே சம்பவம் நடந்தது. ஏங்க யோசிக்க மாட்டீங்களா? நம்மகிட்ட ஆயுதமே இல்லை, எப்படி போய் சமாளிக்கிறது? இல்ல, நான் சொல்றதை கேளு. நாம இங்க இருந்து தப்பிக்க தான் போறோம். நாம இப்படிலாம் சாக கூடாது. ஆமா, நீ சரியா தான் சொல்ற. கண்டிப்பா திரும்ப போவோம். ரைனா, பேக் ஹோல், நகர்ந்து போங்க. என்னது அது? வண்டியா? ரொம்ப நல்ல விஷயம். அதுல குண்டு இருக்கா? ஓ, வீரன். நம்மளால அதுங்களை அடிக்க முடியும். சோ நீங்க ரெண்டு பேரும் தள்ளி விட்டுற மாதிரியா? இன்னும் ஊருங்களா டேய்? ஆனாலும் சாவாது. எனக்கு இந்த வழியை அடைச்சிக்கும் தானே. நம்ம ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது எழுந்திருக்கல. ஆமா, அதால அதுல இருந்து எழுந்துக்க முடியல.
இது சின்ன நிஜமாவா? டைட்டன்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன? இப்ப நம்ம கிட்ட இந்த கத்தி மட்டும் தான் இருக்கு. நான் வேணா அது கழுத்தா இருக்கவா? ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அத புடிச்சனா உனக்கு தான் காயப்படும். அப்படின்னா இப்போதைக்கு நம்ம திரும்பவும் மேல போறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இங்க உள்ள வந்தது அது மட்டும் தான் நம்ம எப்படி உறுதியா சொல்ல முடியும். டேய் டேய் டேய். ஏன்னா நிஜமா நீங்க ஸ்குவாட்ல தான் இருக்கிறீங்களா? இதெல்லாம் பண்ணி எப்படா அது சாவும்? எப்படா நம்புறீங்க? ஐயோ மாட்டிக்க போறாரு. ஓய் தூக்கிட்டு நீ என்ன பண்ற? இவ்வளோ பவரா இவனுங்க? போறியா? இப்ப நம்ம கிட்ட வேற வழி இல்ல. வேணா இரு. ஒரு நிமிஷம். இந்த கத்தி வச்சு அந்த வாயை நான் ஓபன் பண்ண ட்ரை பண்றேன். ஓப்பன் பண்ணிட்டு தள்ளி விடுங்க டக்குன்னு. எட்டி விடுங்கடா. ஓடு. போய் செத்து தர நாயே. போ. ஒருவேளை இன்னொன்னு உள்ள வந்துச்சுன்னா என்ன பண்றது? ஆமா, அடுத்து வர டைட்டனை நம்மளால இவங்க ஸ்ட்ராங்காகவும் இருக்கானுங்க, செய்கிறதும் ஒன்றும் சரியில்லாம. ஒரே இடத்துல இருப்போம். இல்லப்பா அந்த இடத்துல வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இருக்கிறத வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுவும் எனக்கு தெரியும். உள்ள எலும்புகள் உடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, எப்படியோ என் அதிர்ஷ்டத்தால தப்பிச்சேன். இதை சுத்தி காட்ட நமக்கு பேண்டேஜ் வேணும். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த துணி கொஞ்சம் அழுக்கதா இருக்கு. ஞாயிற்றுக்கு நல்லவளாகிறா. இதை துவைக்க எனக்கு டைமே கிடைக்கல. இந்த மன்னிச்சிடுங்க. இல்ல பரவாயில்ல, அதுவே போதும்னு நினைக்கிறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். நல்லா இருக்கேன். மயங்கிட்டான் பையன். கிறிஸ்டா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னோட கையிலயும் சின்ன காயம் ஏற்பட்டிருக்கு. அதான் சின்ன தாயை நீங்களே சொல்றீங்களே அப்புறம் என்ன? ரெய்னர், உன்னை பத்தி பேசுனதுக்கு என்ன என்ன என்கிட்ட வரல காட்டுறேன். நீதான் எப்பவும் என்னை காப்பாத்தணும்னு எழுதிருக்க போல. நீயும் சரி, மத்த எல்லாரும் சரி. சொல்ல போனா ஆனியும் அவனோட உயிரை பணையமா வச்சு என்னை காப்பாத்திருக்கா. உங்களுக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். இல்ல அப்படிலாம் இல்ல, பரவாயில்ல. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்போம். சோல்ஜர்ஸ் பண்றது அதுதான். எனக்கே தெரியல, ஒரு சோல்ஜருக்கு இருக்கிற அளவுக்கு தைரியம் எனக்கு இருந்ததில்ல. பெட்டால் இவர் எப்பவுமே இப்படித்தானா? மத்தவங்களுக்காக தான் உயிரை பணையம் வைப்பாரா? தரியெல்லாம் ஓகே, கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க இவன் கொஞ்சம் சாமிங்களா. மாறிட்டான். இதுக்கு முன்னாடி ரெய்னர் ஒரு வீரனா இருந்தான். இப்போ என்னாச்சு? நான் வீரனே இல்லைன்னு சொல்ல வரியா என்ன? சரி, அதெல்லாம் டைட்டை தூக்கி போட்டதே விடுங்க. தெரிஞ்சிச்சு. ஒண்ணு சேர்க்கலாம். ஒருவேளை நாம செத்துட்டாலும் ஒண்ணுமே செய்யலன்ற குற்ற உணர்ச்சி இருக்காது. ஓ வா, நிறைய பேர் விழுந்து கிடக்குறாங்க. மத்த சோல்ஜர்ஸை விட ஸ்கவுட்ஸ் ரொம்ப நல்ல வேலை செய்றாங்க. எவ்வளோ நேரத்துக்கு பண்ண முடியும்? டைட்டன்ஸ் எல்லாம் இப்படிதான் கொல்லணும். நல்ல வேளை நமக்கு இந்த டவர் உதவியா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு ராத்திரி நம்ம கண்டிப்பா தப்பிச்சிருவோம். நான் மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வரேன். ஓகே. நீங்க தூக்கி போட்டிருக்கு. அது திரும்பவும் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எங்க இருந்து வருது? கரெக்டாக தெரியுது பார்த்தியா, அந்த டவர் கரெக்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு. இப்ப என்ன தூக்கி போட்டுது? கல் இந்த டவரை வச்சு தான் விளையாடுறாங்கன்ட்டு கரெக்டாக டவரை உடைக்குது. இங்க என்ன நடக்குது? இது அவனே தான். செவுத்தை நோக்கி நடந்து வந்தானே, அவன் தான் இதை பண்ணிருப்பான். அந்த ராட்சச டைட்டன் தான் இதை பண்ணிருக்கணும். கைஸ், தயாரா இருங்க. எல்லா டைட்டன்ஸும் நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்ற? இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க டைமிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இதான் அவங்க ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும். இதெல்லாம் தற்செயலா நடக்கிறது கிடையாது. எல்லாம் அவங்க திட்டப்படிதான் நடக்குது. இது ரொம்ப நாள் நடந்துருக்கு. அநேகமாக இவன் தான் தூக்கி அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன்.
உள்ளே இறங்கிட்டாயா? அட கடவுளே, கேஸ் கம்மியாயிடுச்சு. Come on, சித்தப்பா. ஏய், சாகும்போது அதை உடச்சிட்டு சாகுது. இந்த டவர் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காத. என் கேஸ் இங்க கம்மி ஆகிட்டே இருக்கு. உன் லெவல் என்ன? கேஸ் காலியானது மட்டும் இல்லாம என்னோட கத்தியும் உடைஞ்சு போச்சு. உன்கிட்ட இருக்கிற கத்தியில ஷார்ப் இல்ல மொன்னையா இருக்குன்னு மட்டும் சொல்லிடாத. அப்படி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நம்ம 4 பேரால எத்தனை டைட்டன்ஸ் கொல்ல முடியும்? இதே மாதிரி யாருன்னா வரக்கூடாதா? இப்ப நான் என்ற நிலைமையில கூட இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இங்க நான் வரதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கேன். என்ன இது? இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிங்க் வச்சு குடிச்சிட்டு வந்திருக்கலாம். அதை பத்தி பேச இது நேரம் இல்ல. என்ன மன்னிச்சிரு நானப்பா. என்னோட தலையை நான் இடிச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அடிபட்டுருக்கு. இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது. கட்டியே உடஞ்சிருச்சு. அவனை காப்பாத்திட்டா. பட் இவன் கேஸ் விடு. அவ்வளவுதானா? இப்ப என்கிட்ட எந்த ஆயுதமும் இல்ல. நல்ல வேலை இது கடிச்சிருச்சு. தம்பி கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். போச்சு. ஓ, என்னது இது? எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை வருது? எனக்கு நடக்கிற மாதிரி யாருக்கும் நடக்க கூடாது. இந்த பாட்டில இருந்து யாரா கொடுத்ததே? அவனை கொன்னுட்டான். கிறிஸ்டா, நீ என்ன பண்ற? நிறுத்து. இந்த டவர் எப்ப வேணா இடிச்சு விழலாம். நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்ன விடுங்க. எனக்கு பதிலா அவங்க செத்துக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் என்ன விடுங்க. நடுவில் வேற ஒன்று மாற்றிக்கிட்டானே நவரும் முடியல. இந்த பெருசா நினைச்சேன். நல்லா பண்ணேன். விகாசமே நல்லா ஃபைட் போட்டாங்க. என்ன பண்ண போறோம்? இந்த டவர் இடிஞ்சு விழுகிற வரை வெயிட் பண்ணி அவங்களுக்கு நாம உணவா மாற போறோமா? அவ்வளவுதான். நம்மளால எதுவும் பண்ண முடியாதுல்ல? இது ரொம்ப மோசம். நம்மெல்லாம் சாக போறோம். நம்மளோட மிஷனை முடிக்காமலே. இல்ல இல்ல, இன்னும் இது முடியல. எனக்கு இப்ப ஆயுதம் கிடைச்சா கீழே போய் சண்டை போடுவேன். நமக்காக உயிரை விட்டவங்களுக்கு நான் கண்டிப்பா போராடுவேன். கிறிஸ்டா, ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசுறத நிறுத்து, ஓகே? அவங்க இறப்புக்காக நீ ரொம்ப கவலைப்படாத. நீ வெளியே போய் சண்டை போட்டு உன்னோட உயிரை விடணுங்கிறதுக்காக அவங்க ஒன்னும் அவங்களோட உயிரை விடல. இமீர், நான் சொல்ல வந்தது அது இல்ல. நீ காணி மாதிரியோ மத்த வீரர்கள் மாதிரியோ இல்லைன்னு உனக்கு தெரியும்ல. அவங்கள சாக கூடாதுன்னு நினைச்சு சண்டை போடுறாங்க. ஆனா நீ எப்படியாச்சும் உன்னை ஹீரோன்னு நிரூபிக்கிறதுக்காக சண்டை போடுற. இல்ல, அப்படிலாம் இல்ல. காணி, நீ வச்சிருக்கிற கத்தி என்கிட்ட கொடு. எதுக்கு? குடுன்னு சொன்னேன். சரி, இந்தா. நீ ரொம்ப நல்ல பையன். இந்த கத்தியை வச்சு நீ என்ன பண்ண போற? பெருசா ஒண்ணும் இல்ல, நீயே பாரு. நான் இதை வச்சு சண்டை போட போறேன். சரி, அப்படி எவ்வளோ டைட்டனோன்னு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு. என்ன பிளானா? சண்டை போடுறதுதான் பிளானே. இமீர், இது பண்ணதெல்லாம் ஆனியை தான் ஞாபகப்படுத்துது. கிறிஸ்டா, நான் சொல்றத கேளு. நீ ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா நாம மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கதால நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அந்த பனிமலையில நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நீ யோசிச்சு பாரு. என்ன சத்தியம்? உன்னோட வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்றதுக்கான உரிமை எனக்கு இல்ல, அந்த தகுதியும் கிடையாது. சோ நான் உண்மையை சொல்லணும்னா உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கிறிஸ்டா, உன் வாழ்க்கையை நீ பெருமைப்படுற மாதிரி வாழ.
ஆனால் அந்த கத்தி எதுவும் பண்ணாது இல்லை. நம்மளோட சத்தியத்தை மறந்துடாத கிறிஸ்டா. அவங்களே குத்திட்ட டைட்டெல்லாம் டைட்டன் தான் அப்போ தெரிஞ்சிச்சு. அவள் லுக்கு எல்லாமே அப்பயே டவுட்டு தான். ஐயோ எல்லாம் கூட இருக்கிறதுலாம் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு நடந்தது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. ஏன்னா நைட்டில் மூவ் பண்ணாதுன்னு சொன்னது போன எபிசோடே அது வந்து மூவ் பண்ணிச்சு, அசைஞ்சிச்சு. இங்கேயும் அதே தான், நம்பிக்கையாக உக்காந்துட்டு இருக்காங்க. நைட்டில் எதுவும் வராதுன்னு தைரியமாக எல்லாம் இருந்தாங்க. பார்த்தா எல்லாம் மொத்தம் கூட்டமே வருது. ஸோ இது இவங்களுக்கே தெரியலையா, அது ஃபஸ்ட் டைம் இப்படி நடக்குதா, இல்லை இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லையா, இல்லை இவங்களுக்கு தெரியலையான்றதே புரியல. அண்ட் வந்து இவங்க பண்ணதெல்லாம் இவங்களாம் ஸ்குவாடில் இருக்காங்க, கையில் ஆயுதம் இல்லைன்றப்போ எப்படி இவ்வளோ தைரியமாக போனாங்க, அது எதிர்க்குன்னு நினச்சாங்கன்றது எனக்கு தெரியல. சரி, அது ஒரு குருட்டு நம்பிக்கையாக கூட இருக்கட்டும், அட்லீஸ்ட் கொஞ்சம் யோசிச்சிருக்கலான்றது தான். அவன் ஆனால் வீரமாக தான் செயல்பட்டான். டைட்னே போய் தூக்கி போட்டால் அதெல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலுமே எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் அப்படியே ராவா போய் நின்னது எப்படின்னு தெரியல. எந்த நம்பிக்கையில் போய் நின்னாங்கன்றது அது அவங்களால முடிஞ்ச ஏதாச்சும் பண்ணணும், சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது இல்லை. அட்லீஸ்ட் வழி காட்டணும். அவனும் சொன்னா என் ஊருக்கு அப்புறம் என்ன விட்டுருவீங்களே அப்படின்ட்டு. ஸோ அந்த நம்பிக்கையில தான் அவனும் போனால் கூட இவங்களும் ஆதத்தோடு வராங்கல்ல. ஸோ இவங்க சேஃப்டிக்கு இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையில போகிறது. ஆனால் இவ்வளோ வரும்னு அவங்களுமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதுலாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு மெயின் கேரக்டர்ஸ்லாம் எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி வந்த எல்லாருமே சரி, டெத்தானவங்க சரி, எல்லாருமே அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கனெக்ட் ஏற்படுத்திட்டு போயிடுறாங்க. அது ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது நிறைய விஷயம். ஸோ இது ஒரு லக்காக தான். சப்போஸ் அந்த பீரிங் இல்லை, இப்போ தள்ளி விடலன்னா இது ஒன்றுமே இருக்காது. அதேமாதிரி பீரிங் தள்ளி விட்டா ஓகே, அது செத்துச்சுன்னு எப்படி முடிவு பண்ணுறாங்க. இதில் கழுத்தில் வெட்டினாமல் தான் சாவும் உங்களுக்கே தெரியும். ஆனாலும் அது அப்படியே நம்பிட்டு இருந்தாங்க. அது தள்ளி விடுறதுக்கு அதனால முடியாதா, உங்களாலே முடியுதுன்னா அதனால் தள்ள முடியாதான்றதெல்லாம் எப்படி யோசிக்காம சரி ஏதோ நைட்டில் தூக்கலகத்தில் ஏதோ பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி இவ்வளோ டைட்டனாக மாறிட்டா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. பாதி பேர் இவங்கள மாதிரி ஆட்கள் தான் இருப்பாங்க போல இருக்குது. பட் அது யாரும் வெளிக்காட்டில் நிறைய பேருக்கு அது தெரியல. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது தான் தெரியுது. அப்படி எத்தனை பேர் இந்த மாதிரி உள்ளே இருக்காங்கன்றது தெரியல. அதுவும் இல்லாமல் இத்தனை நாள் இவங்க ஏன் வெளிப்படுத்திக்கலன்னா, டைட்டனாலே இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு, மக்களை காப்பாற்றுறதுக்கு இவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். மேபி அவள் புரிஞ்சிருக்க மாட்டாங்க, புரிதல் இருந்திருக்காதுன்றத வெளியே வரலையா என்னன்னு தெரியல. இப்போ ஈரன் வந்ததுக்கப்புறம் அந்த நம்பிக்கை வந்ததுனால இவங்களாம் அதை எடுக்கிறாங்களான்றதும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் நம்ம இன்ட்டு கண்டுபிடிச்சோம். யாரெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரக்கடாக பேசுகிறாங்களோ அவங்களாம் டைட்னு வச்சுக்க வேண்டியது. ஏன்னா ஆனியும் இதே மாதிரி தான், அவ்வளோ இப்படி தான் எடுத்தவங்க அதாவது பட்டு பட்டுன்னு என்னமோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டோ அது இவ்வளோ அதே மாதிரி தான். ஸோ அந்த மனுஷங்களோட வலி இப்படி பேசினா காயப்படும், இது எதை பற்றியும் எதுவுமே தெரியாமல் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க ராவானா, அவங்க தான் டைட்டனாக இருக்கணும் இனிமேல் முடிவு பண்ணணும் போல். அப்படி தான் இருந்துச்சு. இவங்க இன்ட்டு கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. பழைய மொழியை வந்து படிக்கிறா, அந்த கேனில் அவ்வளோ பழைசது அந்த இதுவே தெரியலன்னு இவங்களாம் தனக்கும்போது அவன் அசால்ட்டாக படிக்கிறாங்க போதே ஒரு டவுட் வந்துச்சு. சரி இவ்வளோ ப்ரொடக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதனால இவள் ஸ்பெஷலாக என்ன ஒரு ஆஃபீஸராக இருப்பா அப்படிலாம் சரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த அந்த கத்தி கேட்டுட்டு அந்த ஒரு பார்வை பார்த்தா பாருங்க, ஆனி ஞாபகப்படுத்திச்சு. அங்கேருந்தே டவுட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் கத்தி வாங்கும்போது நினச்சேன் இவ்வளோ வெளியே குத்தின்னு டைட்னாக தான் மாற போகிறேன் நினச்சேன். அதே நடந்துச்சு. அது சர்ப்ரைஸ் ஆகலை, முன்னாடியே கொஞ்சம் கெஸ் ஆச்சு. ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே இந்த ஆனி பண்ணதுனால இவ வந்து இதுதான்றதும் அங்கேயே தெரிஞ்சிச்சு. நல்லதான் பண்ணுறா. அட்லீஸ்ட் அந்த 2 பேர் சாகிறதுக்கு முன்னாடி வந்து நல்லா இருந்திருக்குமேனு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த 2 பேர் அவ்வளோ பிடிச்சிருந்தது. கொஞ்ச நேரம் தான் வந்தாங்க, அவ்வளோ இதாகிடுச்சா. ஆனால் அவங்க இல்லை, செத்து போயிட்டாங்கன்றது கஷ்டமாக இருந்தது. அதாவது அவளை காட்டிக்க விரும்பலை, அவங்களே சமாளிச்சுப்பாங்க அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் நினச்சா. பட் இவளுக்கு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது இந்த பொண்ணுக்குன்றதுனால தான் இப்போ இந்த முடிவு எடுக்கிறா. இனிமேல் நான் செத்தாலும் பரவாயில்ல அவள் இருக்கணுன்றது. ஸோ அவளைப்பா அதாவது சொல்கிற மாதிரி இந்த பொண்ணுக்காக தான் இதெல்லாம் டைட்டன்ஸ்லாம் வந்த மாதிரி இருக்குது. ஸோ இவளை காப்பாற்றணுன்றது தான் இவளோட வேலையும் போல். அது தெரிஞ்சுதான் இருந்திருக்கா பண்ணியிருக்கான்றது தான். பட் இது எல்லாமே எதுக்காக இந்த கனெக்டிவிட்டிலாம் நடந்துகிட்டே இருக்குன்றது தான். இதெல்லாம் எப்பயோ நடந்திருக்கலாம், ஏன் குறிப்பிட்டு இப்போ நடக்கணுன்றது தான். அது மட்டும்தான் கேள்வியாக இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ நாளாக இருந்திருக்கா, அப்போல்லாம் இதை அட்டாக் பண்ணல, இதெல்லாம் நோட் பண்ணல, இப்போ ஏன் இது இவ்வளோ முனைப்பாக இருக்குது, இவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் ஏன் அதெல்லாம் செய்யணும்னு நினைக்குதுன்றது தான் தெரில. இதே ஒரு வேளை அந்த குட்டி பொண்ணு டைட்டனாக இருந்தால் எப்படி இருக்கும்ல. ஏன்னா எல்லாமே அவளுக்கும் மேபி உள்ள டைட்டன் இருக்குது தெரியாமல் இருக்கலாம். திடீர்னு அவளை கூட ஒரு மாறிட்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை இருக்கலாம், மேபி யாருன்னு கூட தெரியல இல்லையா. நான் உள்ள எனக்கு டைட்டன் இருக்குன்றது தெரியல, எதாச்சியாக நடந்துச்சு. மேபி அந்த மாதிரி கூட இந்த பசங்கள்லாம் கூட அந்த மாதிரி தெரியாமல் இருக்காங்களோ என்னமோ. தெரிஞ்சவங்க சில பேர் உள்ளே இருக்குன்றது தெரியாமல் சில பேர் இருக்காங்களோ என்னமோ, அப்படி கூட எனக்கு தோணுது. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.